வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீன ராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1 பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். தனுசு லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் ராகு 4ஆம் இடத்துல சேர்க்கை பலன்ல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இப்ப ராகு மீனராசியில உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்துட்டு இருக்காரு. சுக்கிரன் சீக்கிரமா ராகுவை கடந்து போற கிரகம். அப்ப உத்திரட்டாதியில 4 பாதத்துல அந்த சுக்கிரன் கிராஸ் ஆகி போகும்போது ராகுவும் சுக்கிரனும் மெர்ஜ் ஆகுறாங்க. அப்ப இது நல்ல விளைவா அல்லது நமக்கு எந்த விதத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத பார்க்கலாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்கு. நம்ம சிந்தனைகளை வளர்க்கும், நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தும், நமக்கு கரெக்டான அறிவை கொடுக்கும், கரெக்டான ப்ரொசீஜரை கொடுக்கும், அணுகுமுறைகள் நம்மளுக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு கரெக்டா நம்மளை டெவலப் பண்ணி கொடுக்கும். ஆசைகளை அது உற்பத்தி பண்ணா கூட அதுக்கு தகுந்த திறமைகளையும் நமக்கு வளர்த்து விடக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அதே நேரத்துல ஒரு தெய்வ அனுகிரகம்ங்கிறது சுக்கிரன் கிட்ட நமக்கு இருக்கு. தனுசு லக்னக்காரர்களுக்கெல்லாம் அந்த தெய்வ அனுகிரகம், பூர்வீக தொடர்பு, பாரம்பரிய பலம் இதையெல்லாம் கொடுக்கிற கிரகமா தான் சுக்கிரன் இருக்கார். பட் அப்படிப்பட்டவர் மீன ராசிக்கு போறது நம்ம நினைப்போம் உச்ச வீட்டுக்கு போறாரு அப்படின்ட்டு. பட் அப்படி அல்ல. அது நமக்கு 5ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடான 4ஆம் வீட்டுக்கு போறாரு, லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு போறாரு, 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு போறாரு. அதனால இது அறம் சார்ந்த, அகம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, ஒரு கலைத்திறமைகள் சார்ந்த, பாசம், நேசம், அன்பு இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிரன் சனியை போல வேலை செய்ய போறாரு. ஏன்னா உத்திரட்டாதியில தான், இந்த நட்சத்திரத்துல தான் அவர் போய் இந்த 25 நாட்கள், அதாவது பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 24 வரை 25 நாட்கள் இருக்க போறாரு. அதுல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அதுல 4 பாதமா பிரிச்சு நம்ம பலன் பார்க்கலாம். இப்ப சனியை போல பயன்படுறாரு அப்படின்னா இந்த 4ஆம் இடத்தை விட 3ஆம் இடம் தான் வேலை செய்யும்னு அர்த்தம். இப்ப நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்றது, ஒரு இடத்த விற்கிறது, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறது, இப்படி இடம் விட்டு இடம் போறது, பிரயாணம் பண்றது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியா நடத்துறது, அறிவு சார்ந்த, கலை சார்ந்த அத்தனை திறமைகளையும் வளர்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமா தான் இருக்கு. அப்ப அந்த வகையில மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு சாதகம்னு எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன், ஐடி லைன்ல இருக்கவங்க மற்றும் கலைத்துறையில இருக்கவங்க, பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும். டிசைனிங் ஒர்க் நேச்சர் மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பண்ணக்கூடியது அத்தனைக்கும் நல்லது பண்ணும். பட் அதே நேரத்துல நம்ம ஜனனஜாதத்துல பார்த்துக்கணும், சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா, 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வந்திருக்காரா, நம்ம பாஸ்கர அஷ்டாவி சிஸ்டத்துல கணிச்சு பார்த்துக்கணும். அப்ப அந்த மாதிரி வந்திருந்தா நம்ம அதை கேர் எடுத்துக்கணும். அப்படி இல்லை 2, 6, 10, 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவ தொடர்புகள் இருந்தா அவர்னால நன்மை தான் நடக்க போகுது. ராகுவுமே இப்படி பார்த்துக்கணும், சனியும் அப்படி பார்த்துக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல சுக்கிரன் ராகு 1ஆம் பாதத்துல சேர்ற டைம் பிப்ரவரி 1 பிப்ரவரி 6 வரைக்கும். அந்த டைம்ல என்ன பண்றாரு, அம்சத்துல ராகு சிம்மத்துல இருக்காரு, சுக்கிரனும் சிம்மத்துல இருக்காரு. அப்ப அம்சத்துல ஒரே பாதத்துல இருந்தா அம்சத்துல ஒரே இடத்துல தான் வருவாங்க. ஆனா அது பகை வீடா இருக்கு. பட் அதனால நமக்கு என்னன்னா சேர்க்கை நன்மை தான். ஆனா அந்த சேர்க்கையில அவங்களுடைய ஸ்தான பலம் பகையா வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஆனா நன்மைகள் நடக்கும். எதுக்கு நன்மைகள் நடக்கும்? இப்ப ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றது, ஐடில ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் துறையில பண்றது, அதே மாதிரி நம்ம இப்போ அக்ரிமெண்ட் போடுறது, இடம் விற்கிறது, இது சம்மந்தப்பட்டது, இடம் விட்டு இடம் போறது, டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றது, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். அதனால ஒரு கலை சார்ந்த படைப்புகள், அகம் சார்ந்த நிகழ்வுகள் அத்தனைக்கும் இந்த சேர்க்கை 6ஆம் தேதி வரைக்கும் நல்லது பண்ணும். 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் பாதத்துக்கு போறாரு சுக்கிரன், உத்திரட்டாதி 2ல. ராகு 1ஆம் பாதத்துல தான் இருக்காரு.
அந்த 2ஆம் பாவத்துல போறதுனால சுக்கிரன் வந்து நீசப்படுறாரு அம்சத்துல. அப்ப என்ன ஆகும், சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் 12ஆம் பாவமா மாறிடுது. சுக்கிரனுக்கு 12ல ராகு, ராகுக்கு 2ல சுக்கிரன். அப்ப இந்த சமயத்துல சுக்கிரன் நமக்கு வந்து கெடுதலாக இருந்தால் கவனமாக இருக்கணும். நம்ம ஜனன ஜாதத்துல 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருக்கிற கிரகமாக இருந்தால் இந்த சமயத்துல என்ன ஆகணும், நம்ம புது முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது. இப்ப இடம் விற்கிறதுல வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் எச்சு வரலாம், அல்லது விற்கிறதுல வந்து தாமதப்படுத்தலாம், விற்கிறதுல வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்காம போயிடலாம். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல எரர் வரலாம், ஒரு அக்ரிமெண்ட்ல எரர் வரலாம். அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு இந்த 6 நாள் பயன்படுத்திக்கணும். 3ஆம் பாதம் பிப்ரவரி 11ல இருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல சுக்கிரன் போறாரு. அப்ப எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். காரணம், சுக்கிரன் வந்து துலாம் நவாம்சம் பெறுகிறார். அங்க ஆட்சி, அவர் சுக்கிரன் சொந்த வீடு ஆட்சி அம்சம் பெறுகிறார். அப்ப ராகுக்கும் சுக்கிரனுக்கும் அது நல்ல டேர்ம்ஸை கொடுக்குது. சிம்மத்துல அம்சத்துல ராகு இருக்காரு, அதே மாதிரி சுக்கிரன் வந்து துலாத்துல இருக்காருங்கும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஆகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், அல்லது திருமணத்துக்கு வரன் பார்க்குற உறவு, கலை சார்ந்த ஒரு படைப்புகள், இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, கதை எழுதுறதுல, படைப்புகள் உருவாக்குறதுல, படிப்பு காரியங்கள்ல, மற்றும் அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுல, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுல எல்லாத்துக்குமே நன்மைகள் நடக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறதுல இதுக்கெல்லாமே நன்மைகள் நடக்கும். அதனால உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கும் இது நல்லது பண்ணும். அடுத்து 3ஆம் பாதம், அதாவது பிப்ரவரி 11ல இருந்து 17 வரைக்கும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல சுக்கிரன் போறாரு. இப்ப வந்து இந்த காலகட்டத்துல தான் ஆட்சியா இருக்குது, நல்லது நடக்குன்னு சொல்லிட்டோம். இந்த 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. இந்த 4ஆம் பாதத்துல போகும்போது தான் எச்சரிக்கையா இருக்கணும். காரணம் என்னன்னா, சுக்கிரன் வந்து விருச்சிகத்துல அம்சத்துல இருப்பாரு, ராகு சிம்மத்துல இருக்காரு. இந்த ராகுவுக்கும் இந்த சுக்கிரனுக்கும் சிம்மம் விருச்சிகம் வந்து ஒரு தடை பண்ற அமைப்புல இருக்குது. இதெல்லாம் நட்சத்திர சூத்திர முறை. அதன் மூலமா பார்க்கும்போது ஒரு பெனிஃபிட் இல்லை. அப்ப இப்ப போய் நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டா செய்யக்கூடிய வேலையில படபடன்னு இறங்கி உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. அவசரப்பட்டா அது வந்து இந்த இந்த 2 பேருக்கு கெடுக்கிற தன்மையில இருக்கிறதுனால ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கி அதை தாமதப்படுத்திடுவாங்க. அதனால அதுல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். கரெக்டா 24ஆம் தேதி பிப்ரவரியில சுக்கிரன் வந்து அங்க இருக்கும்போது ராகு வந்து மாறிடுவார். ராகு வந்து பூரட்டாதிக்கு மாறிடுவார். ஏன்னா ராகு ரிவர்ஸா வர்றாரு இல்லையா, உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மாறிடுவார். அப்ப இது இந்த சேர்க்கை பலனை மட்டும் விளக்குறதா இதனுடைய நோக்கம். நம்ம எல்லாமே பலன்கள் அப்படின்னு கோச்சாரத்துல பாக்குறது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்கு திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம்னு பிரிவுகள் இருக்கு. அந்த டேட்ஸ்ல இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சுக்கிரன் ஆகட்டும், சனி ஆகட்டும், ராகு ஆகட்டும். அப்பதான் இந்த பலன்கள் வந்து நமக்கு டேலியாகும். எல்லாருக்கும் எல்லா பயிற்சிகளும் அந்த நட்சத்திர சாரத்துல போனாலும் நமக்கு திசாபுத்தி மூலம்தான் நிகழ்வை தருகிறதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை அணுகணும். அதே நேரத்துல நம்ம வந்து அக்யூரசி பார்க்கணும், டெப்தா பார்க்கணும். அந்த டெப்தா போகும்போது தான் அந்த பாதங்கள், நட்சத்திரங்கள், அந்த வலிமைகள், அம்ச வலிமைகள். இப்ப மேலோட்டமா பார்த்தா சுக்கிரன் மீன ராசியில உச்சம்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி நமக்கு 4ஆம் இடம் கேந்திரம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. இப்படியெல்லாம் பார்க்கறத விட நட்சத்திர சூத்திர முறைப்படி பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல அந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு நட்சத்திரத்துல இருக்கிறது மெயின். அதுலேயும் ஒரு பாதத்துல இருக்கும்போது தான் அந்த சேர்க்கை பலனை ஸ்ட்ராங்கா பண்ணுதுங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.